Good morning, friends. Today we discuss the topic on resolving power of a prism. Okay. ஸோ ஒரு காமனாக நம்ம ஒரு ப்ரிசத்தை எல்லா ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒயிட் லைட்டை இது ப்ரிசத்தின் வழியாக அலோவ் பண்ணும்போது இது விப்ஜிஆருங்கிற கலர் விசிபிள் கலரை செப்பரேட் பண்ணி காட்டுது. செப்பரேட் பண்ணி காட்டும்போது இப்போ இந்த இடத்துல ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா என்ன செய்யுது, வெப்ஜிஆர்ன்ற கலர் வயலட் டு ரெட் கலர் நமக்கு ஈஸியாக செப்பரேட் பண்ணி காட்டுது. அந்த ஒரு வேவ் லென்த்துக்கும் இன்னொரு வேவ் லென்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அந்த டிஃபரன்ஸை அப்போ ரெண்டு ஈக்குவலண்ட் லைன்ஸை அழகா செப்பரேட் பண்ணி காட்டுது. இப்போ ஆக்சுவலாக ரெண்டு எல்லோ லைட்னு வச்சுக்கோங்க. ரெண்டு எல்லோ லைட்னா எல்லோவுக்கு டபுள் ஹெட் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஒன்றுக்கு 5890, இன்னொன்றுக்கு 5896. 6 ஆம்ஸ்ட்ராங் டிஃபரன்ஸ் உள்ள ரெண்டு லைட்டை அழகா செப்பரேட் பண்ணி காட்டுது. அப்புறம் செப்பரேட் பண்ணி காட்டக்கூடிய கேப்பபிலிட்டிக்கு பேர் ரிசால்விங் பவர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிசால்விங் பவர் ஆஃப் த ப்ரிசத்தை தான் இந்த செஷன்ல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Today, agenda of the program is introduction of the resolving power of a prism, followed by the theory and explanation. Finally, summary of the today's talk. Okay. So in the slide the resolving power of the prism definition அதில் பார்க்க போகிறோம். அப்போ resolving power of a prism நமக்கு தெரியும் is defined as a capacity to form a separate maximum of two wavelength very close together. Okay, அதாவது separate maximum of two wavelength, ரெண்டு higher wavelength செப்பரேட் பண்ணி பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டிக்கு பேரு ரிசால்விங் பவர். இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு lambda plus d lambda are the wavelength of two close lines are just resolved. இதை just resolve பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. lambda உதாரணத்துக்கு 5890, lambda plus d lambdaங்கிறது 5896, d lambdaங்கிறது 6 ஆம்ஸ்ட்ராங். அப்ப இந்த மாதிரி வேவ்லென்த் உள்ள ரெண்டு லைட்டை ஒரு லைட்டை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஜஸ்ட் ரிசால்வ். தென் lambda by d lambda is a measure of the resolving power of the prism. ஃபைனலா நம்ம ஃபெர்மட்ஸ் ஐடியா பிரகாரம் நம்ம என்னது lambda by d lambda is a resolving power of the prism அப்படின்னு சொல்லியிருக்கோம் போன லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ அது பிரகாரம் நம்ம இந்த பிரிசத்தினுடைய ரிசால்விங் பவரை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்ஸ், இது எமர்ஜென்ட் வேவ் ஃப்ரண்ட்ஸ். இப்போ இந்த எமர்ஜென்ட் வேவ் ஃப்ரண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்ல வரக்கூடிய சிங்கிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டு இங்கே வரும்போது என்ன செய்யுது, டபுள் ஹெட் ஸ்பெக்ட்ரமாக பிரியுது. இப்போ டபுள் ஹெட் ஸ்பெக்ட்ரமாக பிரியறது போது இது நார்மல், இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நார்மல். இப்போ இதுக்கு ஆங்கிள் தீட்டா, இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா பிளஸ் டி தீட்டா. இப்போ தீட்டாங்கிற ஆங்கிளில் லேம்டாங்கிற வேவ் லென்த்தும் தீட்டா பிளஸ் டி தீட்டாங்கிற ஆங்கிளில் லேம்டா மைனஸ் டி லேம்டாங்கிற வேவ் லென்த்தும் செப்பரேட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இது தீட்டாங்கிற ஆங்கிளில் லேம்டா பிளஸ் டி லேம்டாவும் தீட்டாங்கிற ஆங்கிளில் லேம்டாவும் ஆகிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல P1 P2, இந்த P1 P2ங்கிற ரெண்டு லைன்ல டபுள் ஹெட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இந்த டபுள் ஹெட் ஸ்பெக்ட்ரத்துல ஒரு லைட்டோட மேக்ஸிமம் அனதர் லைட்டோட மினிமத்தோடையும், ஒரு லைட்டோட மினிமம் அனதர் லைட்டோட மேக்ஸிமத்தோடையும் கோயின்சிட் ஆகுது. நம்ம அக்கார்டிங் டு நம்ம ராலைஸ் கிரைட்டீரியா, ஆட்டோமேட்டிக்கலி the resolving power is going to be calculated by lambda by d lambda of the two different wavelength. Let us discuss in detail in the slides. Let ABC be the section of the prism. It would be fixed in a minimum deviation position. இதுல ஒரு parallel beam அந்த prismத்தின் வழியா allow பண்றோம். The parallel beam consists of a wavelength of lambda and d lambda incident of prism. Here BP is a incident plane wavefront. வரக்கூடியத BP is nothing but a incident plane wavefront. CE இந்த இடத்துல இருந்து வெளியில வரக்கூடிய லைட், இப்போ போன படத்துல பார்த்தோம். CE and CF be the emergent wavelength of lambda and d lambda, lambda and lambda plus d lambda respectively. The telescope objective of the spectrometer focuses away from C ஓடது P1ங்கிற இடத்துலையும் CFங்கிறது P2ங்கிற இடத்துலையும் ஃபோக்கஸ் ஆகுது. P1 P2 be the two central maximum diffraction patterns of lambda and lambda plus d lambda respectively. The two spectral lines will appear just resolved. Central maximum once falls on the other
The Fermat's idea, the optical path between the incident and the optical path by the incident and emergent wavefront of any wavelength must be the same. வரக்கூடிய incident plane wavefront-ம் emergent wavefront-ஓட optical path வந்து must be the same according to conservation idea. So hence the wavelength lambda ல பண்ணோம் அப்படின்னா actually incident wavefront BA plus AE is equal to BA இது incident wavefront, AEங்கிறது AE, BA and AE is equal to N into BC. N into BCங்கிறது அந்த prismத்தினுடைய total surface area. Surface area இப்போ total length, total prismத்தினுடைய அடிமட்ட length, base length சொல்லுவோம். N is the refractive indices of the prism. Okay. அதே மாதிரி for wavelength lambda plus d lambda we have BA plus AF equal to N minus DN into BC. N minus DN ங்கிறது refractive indices is going to be minimum for higher wavelength. Okay. Minimum for higher wavelength. N and N minus Dn are the refractive indices of the material of the prism for wavelength lambda and lambda plus d lambda respectively. இதுல இருந்து subtracting equation 2 from 1, therefore அதுல இருந்து subtract பண்ணும்போது AE minus AF equal to BC into Dn is equal to D. BC ஓட வேல்யூனா T is the width of the base of the prism into Dn ங்கிறது difference of refractive indices. Refractive indices ஓட வேறுபாடு. BC equal to T, the width of the base of the prism. The angle, let theta and theta plus d theta with the angle of deviation of the wavelength lambda plus d lambda and lambda respectively, we got to see in the first figure. Then the angle between two emergent wavefronts C and CF is d theta. C and the CF angle on the d theta la separate. Hence from the geometry we have geometry length நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணலாம் AE minus AF equal to EF. EF equal to EF ஓட வேல்யூ என்ன EF ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் C into d theta னு கண்டுபிடிக்கலாம். C ங்கிறது emergent wavefront ஓட மேல் பேஸ், அப்ப d theta ங்கிறது ஆங்கிள். Therefore C is nothing but d into d theta. C ங்கிறது என்னது ஆக்சுவலா அந்த diameter of the spectrum அப்படினு சொல்லுவோம். d into theta. So the d is the width of the emergent beam, the diameter of the telescope objective. From equation 3 and 4 we got to d into d theta is equal to d into dn. Therefore d theta is equal to d dn by d theta ஓட வேல்யூ மட்டும் பாருங்க d dn by d னு வந்துருது. But the limiting condition of resolution with the telescope objective is nothing but limiting conditionsல d theta ஓட வேல்யூ என்ன இருக்கணும் lambda by d னு இருக்கணும். lambda by d னு இருக்கணும். The limiting conditions by the telescope objectiveல. From equation 5 and 6 ல இருந்து we get lambda by d is equal to d into dn. Lambda by d is equal to d into dn. Therefore lambda by d lambda by d lambda value வந்து is equal to d into dn by d lambda னு சொல்லலாம். இப்போ the resolving power lambda by d lambda ங்கிறது resolving power of the prism எதுக்கு directly proportional to the base of the prism into the difference of refractive indices with respect to the wavelength. dn by d lambda வுக்கு resolving power prism வந்து resolving power of the prism is directly proportional. Okay. Summary. Today finally summarize the idea. Resolving power is nothing but this is a capability to distinguish the two closed spectral lines, one differ from another, is called a resolving power. இதுல வந்து resolving power according to the Rayleigh's criteria ஒரு ஸ்பெக்ட்ரத்தோட ரெண்டு க்ளோஸ்ட் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு க்ளோஸ் அந்த ஒரு ரெண்டு ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு ஸ்பெக்ட்ரத்தோட மேக்ஸிமம் another ஸ்பெக்ட்ரத்தோட மினிமத்தோட கோயின்சைடா இருக்கும். That will vice versa. Okay. அப்ப the total resolving power is nothing but lambda by d lambda. Okay. அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த incident wavefronts-ஐயும் emergent wavefront-ஐயும் இதுல drawn பண்ணி according to the Fermat's idea incident wavefront is equal to incident wavefronts ஓட conservation idea incident wavefront equal to என்னது n into BC அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஃபைனலா நம்ம என்ன பண்றோம் lambda by d lambda ஓட வேல்யூ எஸ்டிமேட் பண்றோம். lambda by d lambda is nothing but directly proportional to T, the thickness of the width of the prism, and dn by d lambda. Okay. So with this I conclude the today's talk. Thank you very much for your
patient listening.